ஓகே. நெக்ஸ்ட் நாம வந்து இந்த பயாலஜி கிளாசிபிகேஷன்ல ஆர்எச் விட்டகருடைய 5 உலக வகைப்பாட்டுல பார்த்துட்டு வரோம். அதுல 4வது உலகமா நம்ம பார்க்க போறது எதுனா தாவர உலகம். சரிங்களா? தாவர உலகத்தினுடைய கேரக்டர் என்ன? ஆராய்ச்சி ஒளிச்சேர்க்கை செய்வாங்க சார். ஒளிச்சேர்க்கை செய்து உணவை அவங்களே உற்பத்தி செய்வாங்க சார். ஒளிச்சேர்க்கை செஞ்சு உணவு அவங்களே உற்பத்தி செய்வாங்க. ஆட்டோட்ரோபிக் இன் நேச்சர். ஓகே. அப்புறம் பல செல் யூகேரியாட்டுகள் சார். ஆமா. மல்டி செல்லுலார் யூகேரியாட்ஸ் எல்லாமே பிளான்ட் கிங்டத்துல ஆராய்ச்சி விட்டகர் வச்சிருப்பார். வேற செல் சுவர் செல்லுலோசால் ஆனது சார். ஆமா, பிளான்டோடைய செல் சுவர் செல்லுலோசால் ஆனது. வேற ஸ்டோரேஜ் ஃபுட் மெட்டீரியல் எந்த வடிவில உணவுப் பொருட்களை சேமித்து வைக்கும்? ஸ்டார்ச் சார். ஸ்டார்ச் வடிவில சேமித்து வைக்கும். சரிங்களா? ரைட். இதுதான். எல்லா தாவரங்களுமே ஆட்டோட்ரோபிக்கா இருக்கும். ஒரு சில தாவரங்கள் பாதி ஆட்டோட்ரோபிக் இன் நேச்சரா இருக்கும். சரிங்களா? அது என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஒரு சில வந்து இதுல பூச்சி ஒண்ணும் தாவரங்கள் கூட இருக்கு. அதெல்லாம் பத்தி தான் இதுல கொஞ்சம் ஷார்ட்டா பார்க்க போறோம். இதனுடைய கம்ப்ளீட்டா கண்டினியூஸா வரக்கூடிய தொடர்ச்சியான பகுதிகள் அனைத்தையுமே தாவர உலகம் தனி உலகமாகவே இருக்கு. ஒரு லெசனே இருக்கு. அதுல பார்க்க போறோம். அப்ப இங்க பிளான்ட் கிங்டத்துல இருக்கக்கூடிய சைலண்ட் ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் இதுல பார்க்க போறோம். சரியா? ரைட், பார்க்கலாம். பச்சையத்தை கொண்டுள்ள அனைத்து யூகாரியாட்டிக் உயிரினங்களும் தாவரங்கள் அப்படின்ற உலகத்தின் கீழே வைக்கப்பட்டிருக்கும். கிங்டம் பிளான்டே இன்க்ளூட்ஸ் ஆல் யூகாரியாட்டிக் chlorophyll containing organisms commonly called plants. சரியா? அப்ப எல்லாமே குளோரோஃபில் பச்சையம் இருக்கு. குளோரோஃபில் இருக்கு அப்படின்னாவே என்ன பண்ணும்? போட்டோசிந்தசிஸ் செய்யும். போட்டோசிந்தசிஸ் மூலமா அதுக்கு தேவையான ஃபுட் என்ன பண்ணிக்கும்? அதுவே தயாரிச்சுக்கும்னு சொல்றாங்க. சரிங்களா? ரைட். சில தாவரங்கள் பாதி பிரச்சார்பு தன்மையை கொண்டிருக்கும். ரொம்ப முக்கியம். A few members are partially heterotrophic such as insectivorous plant. சரிங்களா? அதாவது பாதி பிரச்சார்பூட்ட முறை அப்படின்னா என்ன அப்படின்னு பாருங்க. ஒரு சில வந்து பூச்சிகளை பிடிக்கும். பூச்சி உண்ணும் தாவரங்கள் இருக்கு, இன்செக்டிவரஸ் பிளான்ட். சரிங்களா? அல்லது ஒரு சில பிளான்ட் வந்து ஒட்டுண்ணிகளாக வாழக்கூடியதாக இருக்கும், பாராசைட்டா வாழும். சரிங்களா? ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த படத்தை பாருங்க. பூச்சி உண்ணும் தாவரத்துக்கு எக்ஸாம்பிள் வந்து பை தாவரம் பிளாடர் வோட் யூட்ரிகுலேரியா, இன்னொன்று வந்து பிக்சர் பிளான்ட் குடுவை தாவரம்னு சொல்லுவாங்க, நெப்பந்தஸ். இது ரெண்டுமே எதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது பார்ஷியலி ஹெட்ரோட்ரோபி. சரிங்களா? பூச்சி உண்ணும் தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டா சொல்லலாம். இந்த படத்தை பாருங்க. இது வந்து யூட்ரிகுலேரியா. யூட்ரிகுலேரியா ஒரு வாட்டர்ல வாழக்கூடிய ஒரு தாவரம். இங்க பாருங்க, பை போன்ற ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா? இது அப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னா இங்க வரக்கூடிய பூச்சிகளை அதுக்குள்ள எடுத்துக்கும். சரிங்களா? அத பிளாடர் ஓட் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பிக்சர் பிளான்ட் குடுவை தாவரம், நெப்பந்தஸ் பூச்சி உண்ணும் தாவரங்கள் சொல்லலாம். மைக்க மியூட்ல போட்டு பூச்சி உண்ணும் தாவரங்கள்னு சொல்லலாம். அண்ட் இதுவும் அப்படிதான். சரிங்களா? பூச்சிகள் இங்க வந்ததுன்னு வச்சுக்க, கப்புன்னு இந்த மூடியால உள்ள மூடிக்கும், பூச்சி உள்ள விழுந்துரும். அந்த பூச்சிகளை வந்து டைஜஸ்ட் பண்ணி அதிலிருந்து நைட்ரஜனை இந்த பிளான்ட் வந்து பெற்றுக்கொள்ளும். சரிங்களா? ஸோ இது ரெண்டுமே பார்த்துக்குங்க, நெப்பந்தஸ் அண்ட் யூட்ரிகுலேரியா. ரைட். ஒரு சில தாவரங்கள் வந்து ஒட்டுண்ணிகளாக வாழ்கின்றன. சம் பிளான்ட்ஸ் ஆர் பாராசைட்ஸ் இன் நேச்சர். அது என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள் கஸ்குட்டா. ஓகே, கஸ்குட்டா இட் இஸ் a parasitic plant. கஸ்குட்டா அந்த பிளான்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த படம் பார்த்துக்கிறீங்களா? பார்த்துருக்கீங்களா? கிராமங்கள்ல இருக்கும், கண்டிப்பா இதை பார்த்துருப்பீங்க. அந்த எல்லோ கலர்ல இருக்கும், ஃபுல்லா அப்படியே ஒரு நூல் மாதிரி இருக்கும். அதை மட்டும் கட் பண்ணி இன்னொரு பிளான்ட் மேல போட்டீங்கன்னா அந்த பிளான்ட் ஃபுல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆயிடும். பார்த்துருக்கீங்களா இல்லையா? பார்த்தது இல்லையா? இது பேர் தான் கஸ்குட்டா. இது ஒரு பாராசைட்டிக் பிளான்ட். இதுக்கான ஃபுட் எங்க இருந்து எடுத்துக்கும்? அந்த ஒட்டிட்டு இருக்க தாவரத்து மேல இருந்து. எந்த ஓஸ்டோ எந்த தாவரத்துக்கு மேல இது இருக்கோ அது என்ன பண்ணும்? நம்ம ஏற்கனவே வச்சிருப்போம், ஆஸ்டோரியா அப்படின்ற ஒரு தொலையை ஏற்படுத்தி
தாவரத்துக்குள்ள இருந்து அதுக்கு தேவையான நீர், உணவுப் பொருட்கள் அனைத்தையும் உறிஞ்சி கொள்ளும். சரிங்களா? ஒட்டுண்ணி தாவரம்னா கஸ்கூட்டா ஞாபகம் வச்சுங்க. அதுக்கு அடுத்தது வேற என்ன சார் இதுல இதனுடைய முக்கியமான கேரக்டர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, the plant cells have an eukaryotic structure with prominent chloroplast and cell wall mainly made up of cellulose. சரிங்களா? சார் இந்த தாவர உலகத்துல வரக்கூடியவைகள்லாம் பாத்தீங்கன்னா யூகாரியாட்டிக் அமைப்பை கொண்டவை, தெளிவான பசுங்கணிகத்தை கொண்டவை, அதே போல தாவர செல் சுவர் செல்லுலோஸால் ஆனவை. சரியா? பிளான்ட் செல் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ். இது ஞாபகம் வச்சுங்க. அண்ட் ட்ரூ நியூக்ளியஸ் உண்மையான உட்கரு, ஏன்னா இது வந்து யூகாரியாட்டிக் பிளான்ட் அண்ட் பசுங்கணிகம்லாம் இதுல இருக்கும்னு சொல்றோம். அண்ட் செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ். தாவரங்களுடைய செல் சுவர் செல்லுலோஸ் என்ற வேதிப்பொருளால் ஆக்கப்பட்டிருக்கும். ரைட்டா? சார் எது எதெல்லாம் பிளான்ட் கிங்டத்துல வரும் அப்படின்னு பாருங்க. பாசிகள், பிரயோஃபைட்டுகள், டெரிடோஃபைட்டுகள், ஜிம்னோஸ்பம்கள், ஆஞ்சியோஸ்பம். ஆல்கே, பிரயோஃபைட், டெரிடோஃபைட், ஜிம்னோஸ்பம், ஆஞ்சியோஸ்பம்ஸ் all are included kingdom plant. சார் இவைகளை பத்தி நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா தனியா பிளான்ட் கிங்டம்னு ஒரு லெசன் படிப்போம். அதுல இதை பத்தின டீடைல்ஸை நம்ம படிக்கலாம். ஓகேவா? ஓகே சார். ரைட். அதுக்கு அடுத்தது ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன். சரியா? சந்ததி மாற்றம் அப்படின்னா என்ன கேள்விப்பட்டுக்கிறீங்களா? எனி ஐடியா? சந்ததி மாற்றத்தை பத்தின ஏதாவது ஐடியா இருக்கா? அதாவது தாவரங்களுடைய வாழ்க்கை சுழற்சியில சரியா லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளான்ட்ஸ் நீங்க எடுத்துட்டீங்கன்னா 2 நிலை இருக்கு. There are 2 phases in the life cycle of plants. One is diploid sporophytic phase, அதாவது இரட்டை மடிய தன்மை கொண்ட ஸ்போரோஃபைட்டிக் நிலை. மற்றொன்று ஒற்றை மடிய தன்மை கொண்ட கேமிட்டோஃபைட்டிக் நிலை. இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேமிட்டோஃபைட்டிக், ஸ்போரோஃபைட்டிக். எக்ஸாம்பிளோட பார்த்தேன்னா தெரியும். இங்க பாருங்க, there are 2 stages. நான் இப்ப சொன்னது போலதான். ஓகே, ஒன்னு வந்து டிப்ளாய்டு தன்மை கொண்ட, டிப்ளாய்டுனா 2n டிப்ளாய்டு தன்மை கொண்ட ஸ்போரோஃபைட்டிக் நிலை. இன்னொன்னு வந்து ஹாப்ளாய்டு தன்மை கொண்ட கேமிட்டோஃபைட்டிக் நிலை. சரிங்களா? இந்த 2 நிலையும் மாறி மாறி தான் நிகழும். ஓகே, இதுதான் அதனுடைய லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இந்த படத்தை பாருங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். வெயிட் a minute. இங்க பாருங்கப்பா. அதாவது மேல இருக்கிறது கருவுறுதலுக்கு அப்புறம் மியாசிஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இரட்டை மடிய நிலை, டிப்ளாய்டு ஸ்டேஜ்னு சொல்றோம். மியாசிஸ்ல இருந்து ஸ்போர் உருவாகி, அந்த ஸ்போர்ல இருந்து கேமெட்டுகள் உருவாகி, கேமெட்டுகள் இணையக்கூடிய வரைக்கும் அது ஆப்ளாய்டு தன்மை கொண்ட கேமிட்டோஃபைட்டிக் நிலைன்னு சொல்லுவோம். சரிங்களா? இது பார்க்கலாமா? ரைட். நம்ம முதல்ல எங்க இருந்து சார் பார்க்கலாம்னா இங்க இருந்து பார்க்கலாம். சைகோட் எப்போ உருவாகும்? இரு கேமெட்கள் ஃபியூஸ் ஆகும்போது உருவாகும். ஆமா, ஆண் கேமிட்டும் பெண் கேமிட்டும் இணைஞ்சா, அதாவது டூரிங் ஃபெர்டிலைசேஷன் கருவுறுதலின் பொழுது 2 கேமிட்டுகளும் இணைந்து சைகோட்டை தோற்றுவிக்கும். சைகோட் என்ன கண்டிஷன்? 2n. டிப்ளாய்டு கண்டிஷன். சைகோட் வந்து டிப்ளாய்டு தன்மை கொண்டது. அந்த சைகோட்டில் இருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸ்போரோஃபைட்டிக் தலைமுறை ஆரம்பிக்கும். சரிங்களா? அதாவது இந்த ஸ்பொராஞ்சியம் அப்படின்ற ஒரு அமைப்பு உருவாகும். ஓகே, அந்த ஸ்பொராஞ்சியத்துக்குள்ள யார் இருப்பா? ஸ்போர் மதர் செல் இருக்கும், ஸ்போர் தாய் செல் இருக்கும். இந்த ஸ்போர் தாய் செல் என்ன கண்டிஷன்ல இருப்பாருங்க? டிப்ளாய்டா ஆப்ளாய்டா? டிப்ளாய்டு கண்டிஷன்ல இருப்பாங்க. சரிங்களா சார்? அப்ப ஸ்போர் தாய் செல் உருவாகிற வரைக்கும் ஃபுல்லாவே டிப்ளாய்டு கண்டிஷன் தான். ஸோ இந்த நிலையை தான் நாம் என்ன சொல்றோம்? டிப்ளாய்டு தன்மை கொண்ட ஸ்போரோஃபைட்டிக் நிலை அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அடுத்தது என்ன நடக்குது? இந்த ஸ்போர் மதர் செல், ஸ்பொராஞ்சியத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்போர் தாய் செல் என்ன பகுப்புக்கு உட்படுகிறது? மியாசிஸ் அல்லது ரிடக்ஷன் டிவிஷன், குன்றல் பகுப்புன்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்படி நடந்து என்ன தன்மை கொண்ட ஸ்போர்களை உருவாக்கும்?
ஒற்றை மடியத்தன்மை கொண்ட ஒற்றைமுடி தன்மை கொண்ட ஸ்போர்களை உருவாக்கும். அப்ப ஸ்போர் இஸ் த ஃபர்ஸ்ட் செல் ஆஃப் கேமெட்டோபைட்டிக் ஜெனரேஷன். கேமெட்டோபைட்டிக் தலைமுறையின் முதல் செல் அல்லது முதல் நிலை யாரு? ஸ்போர்னு தான் சொல்றோம். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த ஸ்போர் முளைத்து கேமெட்டோபைட்டிக் ஸ்ட்ரக்சரை தோற்றுவிக்கும். அந்த கேமெட்டோபைட்ல ஆண் கேமெட் ஒன்று இருக்கும், பெண் கேமெட் ஒன்று இருக்கும். இது ரெண்டுமே எப்படிதான் இருக்கும்? ஹாப்ளாய்டு தன்மை கொண்ட கேமெட்டுகளா தான் இருக்கும். இந்த ரெண்டு கேமெட்டும் கருவுறுதலின் பொழுது இணைந்து டிப்ளாய்டு தன்மை கொண்ட சைகோட்டை உருவாக்கும். அப்ப கருவுறுதலுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த நிலையை நம்ம என்ன சொல்லலாம்னா ஆப்ளாய்டு தன்மை கொண்ட கேமெட்டோபைட்டிக் நிலைன்னு சொல்லலாம். இப்போ புரியுதா Yes, sir. சார்? இந்த மாதிரி கேமெட்டோபைட்டிக் நிலையும் ஸ்போரோபைட்டிக் நிலையும் இந்த மாறி மாறி நிகழுது இல்லையா? இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? சந்ததி மாற்றம், ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் சொல்றோம். அண்டர்ஸ்டுட்? Yes, sir. சார், இது வந்து தாவரங்களுடைய ஒரு சிறப்பு பண்பு, அது ஞாபகம் வச்சுங்க. பிளான்ட்ல வந்து இந்த மாதிரி ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் காணப்படும் அர்த்தம். அவ்வளவுதான். சரிங்களா? ரைட். அடுத்தது அனிமல் கிங்டம். சரிங்களா? அனிமல் கிங்டத்தினுடைய பண்புகள் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். விலங்குலகத்தினுடைய பண்பு. Heterotroph. ஆமாப்பா, கம்ப்ளீட்டா ஹெட்ரோட்ரோபிக்கா தான் இருக்கும். சரிங்களா? செல்சுவர் கிடையாது சார். இதுக்கு செல்வால் ஆப்சன்ட். வெரி குட். அப்புறம் உறுப்புகள் உறுப்பு மண்டலங்கள் நல்லா டெவலப் ஆன ஸ்டேஜ் சார். ஆமாங்க, திசுக்கள், உறுப்புகள்லாம் சேர்ந்து உறுப்பு மண்டலங்கள், அப்புறம் உடல் அமைப்பு இப்படி எல்லாம் உருவாகும். அப்புறம் உணவுப் பொருள் கிளைகோஜன் வடிவில் சேமித்து வைக்கும் எஸ், சார். வெரி குட். சரியா? விலங்குகள்ல சேமிப்பு உணவுப் பொருள் ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் வந்து கிளைகோஜன் அல்லது ஃபேட்னு சொல்லுவோம். சரிங்களா சார்? இந்த விலங்குலகத்தை பத்தி நீங்க தனியாவே ஒரு லெசனாவே அனிமல் கிங்டம்னு படிப்பீங்க. நமக்கு இந்த 5 கிங்டம் கிளாசிபிகேஷன்ல இந்த பிரீஃப் நோட்ஸ் விலங்குலகத்தை பத்தி கொடுத்திருப்பாங்க. பார்க்கலாமா? Yes, sir. So, இவைகள் பிரச்சார்பு ஊட்ட முறையை கொண்ட யூகேரியாட்டிக் வகையிலான பல செல் உயிரினங்கள். The kingdom is characterized by heterotrophic eukaryotic organisms that are multicellular and their cell lack cell walls. இதான் ரொம்ப முக்கியம். பல செல் கொண்டவை, ஆனா இதுல எது இருக்காது? செல் சுவர் காணப்படுவது கிடையாது. ஓகேவா? செல் சுவர் இதுல இருக்காது. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், they directly or indirectly depend on plants or food. Plants for food. அதாவது உணவுக்காக நேரடியாகவோ டைரக்டா தாவரங்கள் இலைகளை சாப்பிடலாம். சரியா? அல்லது விதைகளை சாப்பிடலாம். அல்லது மறைமுகமாகவோ, இப்ப நம்மளாம் என்ன பண்றோம்? பிளான்ட்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த பொருட்களை வேற விதமா செஞ்சு அதை நாம சாப்பிடுறோம். சரிங்களா? அப்ப இந்த அனிமல்ஸ் வந்து டைரக்டாவோ அல்லது இன்டைரக்டாவோ ஃபுட்டுக்காக யாரை தான் நம்பி வாழுது? தாவரங்களை தாவரங்கள். வாழுது. அதனால தாண்டா இதை பிரச்சார்பு ஊட்ட முறை அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? நெக்ஸ்ட், they digest their food in an internal cavity and store food reserves as glycogen or fat. அதாவது இது என்ன பண்ணுது? இப்ப நம்ம என்ன பண்றோம்? சாப்பாடு வாய் வழியா எடுத்துக்கிறோம், நல்லா மென்னு சாப்பிட்டு உள்ள நம்ம உடம்புக்குள்ள டைஜஸ்ட் ஆகுது. சரிங்களா? அதுக்கப்புறம் அதுல இருந்து உணவுப் பொருட்கள் சேமித்து வைக்கப்படுகிறது. அது எந்த வகையில சேமித்து வைக்கப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளைகோஜன் ஆர் ஃபேட். சரியா? ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் ஃபார் அனிமல்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கிளைகோஜன் ஆர் ஃபேட். சரிங்களா? அதுக்கப்புறம் their mode of nutrition is holozoic by injection of food. ஹோலோசோயிக்னா என்ன சொன்னேன்? வாய்க்குழி வழியா வாய்க்குழி வழியா உணவு கவலங்கள் உள்ள எடுத்துட்டு போகக்கூடிய முறைக்கு பேரு தான் ஹோலோசோயிக். இது விலங்குகள்ல காணப்படும். அதுக்கப்புறம் மிக முக்கியமானது, அதிகப்படியான விலங்குகள் என்ன ஆகும்? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடப்பெயர்ச்சி அடைந்து செல்லக்கூடியவை. சரியா? லோகோமோஷன். மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் கேப்பபிள் ஆஃப் லோகோமோஷன். ஆனா பிளான்ட்ல அது பார்த்தோமா? சரியா? அதே மாதிரி அனிமல் லெவல்ல பார்க்கும்போது they follow a definite growth pattern and grow into adults that have a definite shape and size. அதாவது விலங்கு உலகத்துல பார்க்கும்போது சின்ன குட்டியா இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மெச்சூர் ஆகி பெரிய விலங்கினமா மாறும். இந்த மாதிரியான ஸ்டேஜஸ் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா அனிமல் கிங்டத்துல நீங்க பார்க்கலாம்.
அதுக்கப்புறம் the sexual reproduction is by copulation of இதுக்கு முன்னாடி பாயிண்ட் the sexual reproduction is by copulation of male and female followed by embryological development. சார் விலங்குலகத்தை பொறுத்த மட்டும் பால் இனப்பெருக்கம் ஆண் மற்றும் பெண், சரியா, பெண் உயிரிகள் இணைந்து இனப்பெருக்கத்தை மேற்கொண்டு சைகோட்டை உருவாக்கும். அந்த சைகோட்ல இருந்து கருவானது வளர்ச்சி உறும், எம்பிரியாலஜிக்கல் டெவலப்மெண்ட் நடக்கும்னு சொல்றாங்க. இதுதான் கிங்டம் அனிமேலியா பற்றின பாயிண்ட்ஸ். புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வைரஸஸ், வீரியாய்ட்ஸ், பீரியான்ஸ் அண்ட் லைக்கன். வைரஸ்கள் பத்தி பார்க்க போறோம், வீராய்டுகளை பத்தி பார்க்க போறோம், பீரியான்கள் மற்றும் லைக்கன்கள். இது ஏன்டா தனியா வச்சாங்க, என்ன காரணம்? ஆர்ஹெச் விட்டேக்கர் அந்த வைரஸை மட்டும் ஒரு உலகமா கொண்டு வரல சார். ஆமா, ஏன்னா எதுக்காக அவர் ஒரு உலகமா வைக்கல? அது செல்லற்ற உயிரினம் சார். செல்லற்ற உயிரினம், உயிர் இல்லாதது சார். எந்த உயிரிக்குள்ளார போகுதோ அப்பதான் சார் வைரஸ்க்கு உயிர் வரும். ஆமா, வெளியில இருக்கும்போது கிறிஸ்டல் ஃபார்ம்ல இருக்கும். எப்ப ஒரு ஆர்கனிசத்துக்கு உள்ள போகுதோ அப்பதான் லிவிங் ஆக மாறும். ஸோ அதனால என்ன பண்ணிட்டாங்க, தனி உலகமா, தனி, அதாவது இந்த 5 உலகத்திலே சேர்க்கல, தனியாவே வச்சிட்டாங்க. சரி, அதை பத்தி பார்க்கலாம். In the 5 kingdom classification of Whittaker, there is no mention of lichens and some acellular organisms like viruses, virions and virions. எங்கேயாவது 5 உலக வகைப்பாட்டுல ஆர்ஹெச் விட்டேகர் வைரஸ்களை பத்தியோ, லைக்கன்களை பத்தியோ, வீரியான்களை பத்தியோ, பீரியான்களை பத்தியோ ஏதாவது சொல்லியிருக்காரா? எதுவும் சொல்லல. சரிங்களா? சரிங்களா? அதை பத்தி தான் நம்ம பார்க்கிறோம். அதுலதான் ஃபர்ஸ்ட் நம்ம இதுல பார்க்கிறோம். All of us who have suffered the ill effects of common cold or flu know what effect viruses can have on us, even if we do not associate it with our condition. அதாவது சாதாரணமா எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சாதாரண இந்த சளி அப்படின்றது வரும். கொஞ்சம் காமன் கோல்டு ஏற்படுகிறதா? காமன் கோல்டுக்கான வைரஸ் என்ன வைரஸ்பா? ரைனோ வைரஸ். ரைனோ வைரஸ் ஏற்படுகிறதுன்னு சொல்றோம். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட், viruses did not find a place in classification since they are not considered truly living if we understand living as those organisms that have a cell structure. அதாவது எந்த விதமான வகைப்பாட்டிலும் வைரஸ்களை பத்தி யாருமே சொல்லல. இதுக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்குன்னு ஒரு டெஃபினைட் செல் ஸ்ட்ரக்சர் கிடையாது. சரியா? செல் அமைப்பை இல்லாதனால இத நாம என்னன்னு சொல்லல, லிவிங் அப்படின்னு நாம சொல்றது இல்லை. அதனால எந்த விதமான வகைப்பாட்டுகள்லையும் இது சேர்க்கலன்னு சொல்றாங்க. சரிங்களா? அண்ட் இது உயிருள்ள செல்களுக்கு வெளியே எப்படி இருக்குமா? கிறிஸ்டலைன் ஃபார்ம், படிக வடிவத்தை கொண்டிருக்கும். The viruses are non-cellular organisms that are characterized by having an inert crystalline structure outside the living cell. ஒரு செல்லுக்கு வெளியே இது படிக வடிவத்தில் காணப்படும். எப்போது நம்ம உடம்புக்கு உள்ள போகுதோ அப்பதான் அது லிவிங்கா மாறி நமக்கு நோயை ஏற்படுத்தும். சரிங்களா? அப்ப வெளியே இருக்கிற வரைக்கும் கிறிஸ்டல் ஃபார்மில் தான் இருக்கும். அதனாலதான் கொரோனா காலத்துல நம்ம மாஸ்க் போட சொன்னாங்க. சரிங்களா? இதுதான் காரணம். அதுக்கப்புறம் வைரஸ் என்பதற்கு நஞ்சு அல்லது நச்சுத்தன்மை வாய்ந்த திரவம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா லூயி பாஸ்டியர். சரியா? வைரஸ் அப்படின்றதுக்கு வீனம் ஆர் பாய்சனஸ் ஃப்ளூயிட் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா லூயி பாஸ்டியர் தான் முதல்ல இந்த மாதிரி சொன்னாங்க. சரிங்களா? ரைட். அதுக்கப்புறம் இந்த டொபாக்கோ மொசைக் வைரஸ் இருக்கு இல்லையா, டிஎம்வி, புகையிலையில பல்வண்ண நோய் ஏற்படுகிறது. அதுக்கு காரணம் வைரஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, கண்டுபிடிச்சாங்க. சரியா? புகையிலை பல்வண்ண நோய்க்கு இந்த வகையிலான நுண்ணுயிரிகள் தான் காரணம் என்பதை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிமிட்ரி ஐவனோஸ்கி இந்த இயர் ஆஃப் 1892. இந்த இடத்துல அனலைன் பண்ணிக்கோ. வைரஸ் என்பதற்கு நச்சு, வீனம் ஆர் பாய்சனஸ் ஃப்ளூயிட் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்தது டிமிட்ரி ஐவனோஸ்கி இருக்காரு இல்லையா, அவரும்
டொபாக்கோ மொசைக் வைரஸ், டொபாக்கோ தாவரத்துல, புகையிலை தாவரத்துல பல்வண்ண நோய் வருது, அதுக்கு காரணமும் வைரஸ் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சார். புரிஞ்சுச்சா? இந்த படத்தை பாருங்கப்பா. நமக்கு NCERT-ல கொடுத்திருக்கக்கூடிய படம் இதுதான். ஓகேவா? இது வந்து TMV, டொபாக்கோ மொசைக் வைரஸினுடைய ஒரு ஸ்ட்ரக்சர். அண்ட் இங்க பாருங்க, இதுதான் ஜெனடிக் மெட்டீரியல். RNA ஆஸ் எ ஜெனடிக் மெட்டீரியல். RNA தான் இங்க மரபு பொருளாக இருக்கிறது. அண்ட் வைரஸ் உடைய புரத உரைக்கு என்ன பெயர்? Capsid. கேப்சிட். இந்த கேப்சிட் எதால் ஆனது? Capsid is made up of கேப்சோமியர். மறக்காதீங்கப்பா. இதெல்லாம் சின்ன வகுப்புகள்லயே நீங்க படிச்சிருப்பீங்க. கேப்சோமியர். இங்க பாருங்க, இதுல ஒவ்வொன்றும் கேப்சோமியர் தான். இந்த எல்லா கேப்சோமியரும் ஒண்ணு சேர்ந்துதான் அது கேப்சிட்னு சொல்றோம். அண்டர்ஸ்டுட்? புரிஞ்சுதா? Yes, sir. படம் Yes, சார்ந்த sir. வினாவுக்கு இந்த Yes, sir. படத்தை பார்த்துக்குங்க. இது வந்து RNA அண்ட் இது வந்து கேப்சிட். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அண்ட் பக்கத்துல இருக்கு பாருங்க, இதுதான் பாக்டீரியோபேஜ், T4 பாக்டீரியோபேஜ் இப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிங்களா? இது வந்து தலைப்பகுதி மேல இருக்கிறது. அண்ட் இது வந்து கழுத்து பகுதி. ஒரே நிமிஷம். இங்க பாருங்க, தலைப்பகுதி, கழுத்து பகுதி, இது வந்து உரை போன்ற பகுதி. அண்ட் இதெல்லாம் வால் நார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எனது டெயில் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப ABCன்னு இது என்னென்ன பகுதின்னு குறிக்கலாம். ஏனா 8, பினா கழுத்து கால, சீனா உரை. ஓகேவா? அப்ப இந்த படத்தை நல்லா தெளிவா பாத்துக்கங்க. பாக்டீரியா பேஜ்னா என்னடா? முதல்ல பாக்டீரியாவை தாக்கும் வைரஸ், sir. எஸ், பாக்டீரியாவை தாக்கி கொல்லக்கூடிய வைரஸ்க்கு பேரு தான் பாக்டீரியோ பேஜ். ஓகேவா? அந்த TMV நமக்கு தெரியும், டொபாக்கோ தாவரத்துல மொசைக் டிசீஸை ஏற்படுத்தக்கூடிய. சரி, பாக்டீரியங்களை விட வைரஸ்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். These were found to be smaller than bacteria because they pass through bacteria fruit filters. சார், எப்படி சார் நீங்க சொல்றீங்க பாக்டீரியாவை விட வைரஸ் ரொம்ப சின்னது அப்படின்னு சொல்லிட்டு? ஒரு ஃபில்டர், பாக்டீரியல் ஃபில்டர். பாக்டீரியாலாம் அந்த வடிகட்டியை தாண்டி இன்னொரு பக்கம் வராது. அதை வச்சு ஃபில்டர் பண்ணி பாக்குறாங்க. வைரஸ்கள் அந்த ஃபில்டர் வழியா என்ன ஆயிடுது, இந்த பக்கம் ஊடுருவி வருது. ஸோ அதனால அவங்க என்ன சொல்றாங்க, வைரஸ்கள் என்பவை பாக்டீரியங்களை விட அளவில் சிறியது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது M.W. Beijering in the year of 1898 demonstrated that the extract of the infected plants of tobacco could cause infection in healthy plants and named a new pathogen virus and called the fluid as Contagium vivum fluidum. It means infectious living fluid. அதாவது M.W. Beijering அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணாரு அப்படின்னா, அதாவது நோய் தொற்று வந்திருக்கக்கூடிய அந்த தாவரத்துல, சரிங்களா, அதனுடைய திரவத்தை எடுத்து மற்ற சாதாரண ஒரு தாவரத்துக்கு மேல நீங்க தெளிச்சீங்கன்னா அந்த நோயானது பரவும் அப்படின்றத கண்டுபிடிச்சவர் தான் M.W. Beijering. சரிங்களா? அவர் என்ன சொல்றாரு, அந்த சார அந்த என்ன சொல்றாங்கன்னா கண்டாஜியம் வைவம் ஃப்ளூயிடம்னு சொல்றாரு. இட் மீன்ஸ் அது ஒரு தொற்றுத்தன்மை வாய்ந்த திரவம். அப்போ உங்களுக்கு கேள்வி வருண்டா ராஜா, என்னன்னு வரும்னா கண்டாஜியம் வைவம் ஃப்ளூயிடம் அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லணும்? M.W. Beijering. M.W. Beijering அதான் அதுக்கான ஆன்சர். பார்த்துக்கோ, கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் W.M. Stanley என்ன சொல்றோம் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் வைரல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஃபாதர் ஆஃப் வைராலஜி, வைராலஜியினுடைய தந்தை என போற்றப்படுபவர் யாருன்னா W.M. Stanley. சரிங்களா? W.M. Stanley showed that viruses could be crystallized and crystals consist largely of protein. இவர் என்ன சொல்றாரு, வைரஸ்களை படிகப்படுத்த முடியும், அந்த படிகத்துல அதிக அளவிலான புரதங்கள் காணப்படுகிறது. இந்த பாயிண்ட் இருக்கா நம்ம புக்ல?
இருக்கு சார். இருக்கா? Yes. ரைட். சப்போஸ் இல்லைன்னு தெரிஞ்சா அந்த இடத்த நோட் பண்ணிக்கங்க. அதிக அளவிலான புரதங்களை கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா WM ஸ்டான்லி. கிறிஸ்டல் பண்ணதால அவரை வந்து வைராலஜினுடைய தந்தை அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ரைட். அதுக்கு அடுத்தது they are inert outside their specific host cell. Viruses are obligate parasite. சார், அதாவது ஓம்புயிரி செல்லுக்கு வெளியே அது எப்படி இருக்கும்? உயிரற்றதாக இருக்கும். எப்பொழுது நம்ம உடம்புக்குள்ள போகுதோ அப்பதான் உயிரோடுதா மாறிடும்னு சொல்றோம். அண்ட் வைரஸஸ் ஆர் ஆப்ளிகேட் பாராசைட் அப்படின்னா தமிழ்ல என்ன அர்த்தம்? ஆப்ளிகேட் பாராசைட் கட்டாய ஒட்டுண்ணி. உயிருள்ள செல்லுக்கு உள்ள மட்டும் தாண்டா வளரும், இல்லைன்னா வளராது. அதனால வைரஸஸ் ஆர் கம்ப்ளீட்லி ஆப்ளிகேட் பாராசைட். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ரைட். இன்னொரு பாயிண்ட் நீங்க தெரிஞ்சுங்க. இந்த பாக்டீரியோஃபேஜ், பாக்டீரியாவை தாக்கி அழிக்கக்கூடிய வைரஸ்களுக்கு பேர் தான் பாக்டீரியோஃபேஜ்னு நம்ம சொல்றோம். அதை கண்டுபிடிச்ச ஒரு யாருன்னா டிஹார்ட் மற்றும் டி ஹெரல்லே. டிவார்ட் அண்ட் டி ஹெரல்லே. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோ, ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தான் இது. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், செல்களற்ற நோய் உண்டாக்கக்கூடிய ஒரு நச்சு பொருள் தான் வைரஸ்னு சொல்லிட்டோம். அண்ட் நியூக்ளிக் அமிலம்டா ராஜா. இன் அடிஷன் டு புரோட்டீன்ஸ், வைரஸஸ் ஆர் ஆல்சோ கான்டெயின் ஜெனடிக் மெட்டீரியல். அதாவது வைரஸ்கள் புரதங்களை கொண்டு இருக்கும். அது தெரியுமா? அந்த புரத உரைக்கு பேர் தான் என்னன்னு சொன்னோம்? கேப்சிட் சொல்றோம். சார், இது தவிர வைரஸ் வேற எதை சார் கொண்டு இருக்கும் அப்படின்னா மரபு பொருட்களை கொண்டிருக்கும், ஜெனடிக் மெட்டீரியல். தே குட் பி எய்தர் RNA ஆர் DNA. சார், அந்த ஜெனடிக் மெட்டீரியல் எப்படி இருக்கலாம்? டிஎன்ஏவாக இருக்கலாம் அல்லது RNAவாக இருக்கலாம். ஆனால் ஒருபோதும் ஒரு வைரஸ் DNA மற்றும் RNA என இரண்டையும் ஒரு சேர கொண்டிராது. பாயிண்ட் இருக்கா? இருக்கா இல்லையா? இருக்கா? எக்காரணத்தை கொண்டும் ஒரு வைரஸ்குள்ள DNA RNA ரெண்டுமே மரபு பொருளா இருக்காது. ஆனா டிஎன்ஏவை கொண்ட வைரஸ்கள், RNAவை கொண்ட வைரஸ்களும் தனித்தனியா இருக்கும். ஆனா ரெண்டும் ஒன்னா இருக்காது. அசன் ரீசனுக்கான கொஸ்டின். சரிங்களா? நம்ம இங்கதான் பார்த்தோம், செல்லுக்குள் வாழும் கட்டாய ஒட்டுண்ணி அதான் அவைகள்னு சொன்னோம். சரிங்களா? கொடுத்துருக்காங்க பாருங்க. வைரஸ்கள் DNA அல்லது RNA என ரெண்டையும் ஒன்றாக மரபு பொருளாக அது கொண்டிராது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ரைட். A virus is a nucleoprotein and the genetic material is infectious. வைரஸ் என்பது ஒரு நியூக்ளியோ புரதம். ஏன்னா நியூக்ளிக் ஆசிடும் புரோட்டீனும் இருக்கிறதுனால நியூக்ளியோ புரதம்னு சொல்றோம். அதனுடைய ஜெனடிக் மெட்டீரியல், அது டிஎன்ஏவாக இருந்துட்டு போட்டோம் அல்லது RNAவாக இருந்துட்டு போட்டோம், அதுதான் நோயை ஏற்படுத்தக்கூடிய தொற்றுத்தன்மை கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. In general, viruses that infect plants have single-stranded RNA and viruses that infect animals have either single or double-stranded RNA or double-stranded DNA. சார், இந்த இடத்த பாருங்க. பொதுவா தாவரங்கள்ல வைரஸ்கள் வந்து நோயை ஏற்படுத்துது இல்லையா? அப்படி பிளான்ட் வைரஸை பொறுத்த மட்டும் எதை ஜெனடிக் மெட்டீரியலா கொண்டிருக்கும் அப்படின்னா சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA. சரியா? அப்ப மோஸ்ட் ஆஃப் த பிளான்ட் வைரஸஸ் கன்சிஸ்ட் ஒன்லி சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA. இந்த இடத்த அன்லைன் பண்ணிக்கோ. பட் இதுவே விலங்குகள்ல வைரஸ்கள் வந்து நோயை ஏற்படுத்துது. அங்க எப்படி இருக்கலாம் அப்படின்னா RNA சிங்கிள் ஸ்டாண்டர்டாகவும் இருக்கும், டபுள் ஸ்டாண்டர்டாகவும் இருக்கும் ஒரு சில சமயங்கள்ல. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே நிமிஷம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எஸ், சிங்கிள் ஆர் டபுள் ஸ்டாண்டர்ட் RNAவா இருக்கலாம் அல்லது இரட்டை இழை தன்மை கொண்ட டிஎன்ஏவா இருக்கலாம். அப்ப கேள்வி எப்படி வரும்? பிளான்ட்ல நோய் உண்டாக்கக்கூடிய வைரஸ்கள்ல என்ன மரபு பொருள் இருக்கும்? சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA இருக்கும். இதுவே அனிமல் எடுத்துக்கிட்டா ஒரு அல்லது ஈரிழை RNA பிளஸ் டபுள் ஸ்டாண்டர்ட் DNA இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். அதுக்கு அடுத்தது பாக்டீரியல் வைரஸஸ் ஆர் பாக்டீரியோபேஜஸ். Viruses that infect the bacteria
அதாவது பாக்டீரியங்களை தாக்கும் வைரஸ்களுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம்னா பாக்டீரியோபேஜிக்கல்னு சொல்றோம். சரிங்களா சார்? இது எதை ஜெனடிக் மெட்டீரியலா கொண்டிருக்கிறது? ஆன்லைன் பண்ணி வச்சுக்கோ. டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ, இரட்டை இழையாலான டிஎன்ஏ. இதெல்லாம் கண்டிப்பா நீட்ல வரும். ஆன்லைன் பண்ணி வச்சுக்கோ. பாக்டீரியோபேஜ்ல எது மரபு பொருளா இருக்கு அப்படின்னா இரட்டை இழையாலான டிஎன்ஏ காணப்படுகிறது. இந்த இடத்த பாருங்கடா ராஜா. இதுதான் பாக்டீரியோபேஜ், பாக்டீரியாவை தாக்கி அழிக்கக்கூடிய வைரஸினுடைய ஒரு அமைப்பு. அண்ட் இந்த இடத்துல இந்த கழுத்து பகுதிக்கு மேல இந்த தலைப்பகுதிக்கு உள்ளதான் யார் இருக்கா? டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ காணப்படுகிறது. ஓகேவா? ஓகே சார். நெக்ஸ்ட் வைரஸோடைய அமைப்புன்னு நம்ம பார்க்கும்போது கேப்சிட்னு ஒண்ணு இருக்கும். கேப்சிட் எதால் ஆனதுன்னா கேப்சோமியர். சரிங்களா? வைரஸ்கள் உரை கேப்சிட் மற்றும் நியூக்ளியாய்டுகளை கொண்டது. நியூக்ளியாய்டுன்றது உள்ள இருக்கக்கூடிய ஜெனடிக் மெட்டீரியலை குறிக்கக்கூடியது. இங்க கொடுத்திருக்கிறத பாருங்க. the protein code called capsid. வைரஸின் புரத உரைக்கு capsid என்று பெயர். capsid made up of small subunit called capsomere. capsid ஆனது மிக சிறிய துணை அலகால் ஆக்கப்பட்டிருக்கும். அந்த துணை அலகுகளுக்கு கேப்சோமியர் என்று பெயர். சரியா சார்? இது கேப்சிட் கேப்சோமியர்லாம் என்ன சார் பண்ணுது அப்படின்னா உள்ள நியூக்ளிக் அமிலம் இருக்கு இல்லையா, அதை பாதுகாக்கிறது. இதான் அதுக்கான அர்த்தம். ஓகே, these capsomeres are arranged in helical or polyhedral geometric forms. இங்க முன்னாடி பார்த்திருப்பீங்கல்ல இந்த படம், ஒரே நிமிஷம் பாருங்க. அப்புறமா இதுக்கு வரலாம். சரி, நான் இங்கே சொல்றேன்பா. இங்கதான் இருக்கிறது கேப்சிடுன்னு சொல்றோம். அதுக்குள்ள கேப்சோமியர் நிறைய இருக்கும். இதுக்குள்ளதான் என்ன இருக்கு? ஜெனடிக் மெட்டீரியல் இருக்கும். சரிங்களா? ஜெனடிக் மெட்டீரியல் இதுக்குள்ளதான் காணப்படும். சார் இந்த இப்ப நீங்க முன்னாடி பாத்தீங்கல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டொபாக்கோ மொசைக் வைரஸ் பாத்தீங்கல்ல, இந்த மாதிரி ஷேப் வந்து எப்படி ஒன்னாலும் இருக்கலாம்ன்றாங்க. ஓகே, எப்படி ஒன்னாலும் இருக்கலாம் அப்படின்றது அர்த்தம். ரைட். அதுக்கப்புறம் முன்னாடி ஒரு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வீரியம் நம்ம பார்க்கலாம். These capsomeres are arranged in helical or polyhedral geometric forms. அதுக்கப்புறம் வைரஸ்கள் என்னென்ன நோய்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம வீரியம் பார்க்கலாம். வீரியான்னா என்ன சார்? நோயை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் துகள். சரியா? அதாவது இன்ஃபெக்சியஸ் வைரல் பார்ட்டிகல்ஸ், ஸ்மாலர் வைரல் பார்ட்டிகல்ஸ்க்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா வீரியான். மறக்காதீங்க, வீரியான்னா நோயை ஏற்படுத்தவுள்ள சிறிய வைரஸ் துகளுக்கு பேரு தான் வீரியான்னு சொல்றோம். சரிங்களா? ரைட். இந்த படத்தை பாருங்க. வைரஸ்கள் வந்து பாத்தீங்கன்னா என்வலப்பை கொண்டு இருக்கும், உரை. இதுல என்ன சார் இருக்கும் அப்படின்னா கிளைகோ புரோட்டீனாலான நீட்சிகள் காணப்படும். இதுக்கு பெப்ளோமியர் என்ற பெயர். இந்த படத்தை பாருங்களேன். இது வந்து வைரஸோடைய அமைப்பு. இந்த வைரஸோடைய அமைப்புல வெளிப்பகுதிகளில் உங்களுக்கு என்ன இருக்கும்? கிளைகோ புரோட்டீன்களாலான நீட்சிகள் காணப்படும். அதுக்கு பேர் தான்டா பெப்ளோமியர். அது பெப்ளோமியர் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் கேப்சிடு, நம்ம இப்பதான் சொன்னோம் வைரஸோடைய புரத உரைக்கு பேரு கேப்சிடு. இது எதனால் ஆனதுன்னா கேப்சோமியர் என்ற துணை அலகால் ஆனது. அண்ட் முக்கியமா இந்த இடத்துல நோட் பண்ண வேண்டியது டொபாக்கோ மொசைக் வைரஸ். சரியா? எவ்வளவு கேப்சோமியர் இருக்குன்னா 2130 இருக்கு. இந்த படத்தை பாருங்க. ஒவ்வொன்னும் ஒரு கேப்சோமியர், ஒவ்வொன்னும் ஒரு கேப்சோமியர். சரிங்களா? இது ஒட்டு மொத்தமா சேர்ந்தது கேப்சிட். அப்ப நமக்கு டொபாக்கோ மொசைக் வைரஸை பொறுத்த மட்டும் இல்ல, டிஎம்வில எவ்வளவு கேப்சோமியர் இருக்கு? 2130 கேப்சோமியர்கள் இருக்கு. இது நோட் பண்ணி வச்சுக்கோ. ரைட்டா? அதுக்கப்புறம் நியூக்ளியாய்டு, அது நமக்கு தெரிஞ்சதுதான். டிஎன்ஏவா இருக்கலாம் அல்லது ஆர்என்ஏவா இருக்கலாம். இதுதான் இந்த நியூக்ளிக் ஆசிட் உள்ள இருக்கு இல்லையா, அதுதான் இந்த எதுக்கு? நோய் தொற்றுக்கு காரணம். புதுசா நோய் ஏற்படணும்னா அதுக்கு காரணமே இவங்க தான். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்?
வைரஸ்கள் மனிதனுக்கு என்ன மாதிரியான நோய்களை ஏற்படுத்துக்குதுன்னு பார்க்க போறோம். அதுல குறிப்பா எய்ட்ஸை பத்தி கொஞ்சம் லைட்டா டீட்டெயிலா பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை பத்தி பார்ப்போம். ஸோ எய்ட்ஸ் அப்படின்னா அக்யூட் இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம், பெறப்பட்ட நோய் எதிர்ப்பாற்றல் குறைபாட்டு நோய். இந்த வைரஸ் தாக்கிச்சுன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு தன்மையை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிடும். சரிங்களா? அதனால மற்ற டிசீஸ் எல்லாம் வந்துடும். அதான் இதுக்கான நோய் காரணம் யாரு? ஹெச்ஐவி வைரஸ், ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ், ஹெச்ஐவி வைரஸ் நம்ம சொல்றோம். இது எய்ட்ஸ் ரிலேட்டட் ரெட்ரோ வைரஸ். சரியா? இது வந்து ரெட்ரோ வைரஸ் வகையை சார்ந்தது, ஞாபகம் வச்சுங்க. அண்ட் இந்த இடத்துல பாருங்க, இதுதான்டா ஹெச்ஐவி வைரஸினுடைய ஒரு அமைப்பு. இதுல முக்கியமா இங்க பாருங்க, இதான் கிளைகோ புரோட்டீன் நீச்சி வெளியே இருக்கு. இதுல முக்கியமான கொஸ்டின் என்னன்னா, ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்ற ஒரு நொதி இதுல காணப்படும். இது ஏற்கனவே படிச்சிருக்கீங்களா? யாராவது சொல்லுங்க. ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்ன? சார் டிஎன்ஏ வந்து இந்த நொதியை பயன்படுத்தி ஆர்என்ஏ ஆகும். டிஎன்ஏ வந்து இந்த நொதியை பயன்படுத்தி ஆர்என்ஏ வருமா? சார் டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏ உருவாகாம ஆர்என்ஏல இருந்து டிஎன்ஏ உருவாகும் சார். எக்ஸாக்ட்லி கரெக்ட். எப்பா டிஎன்ஏல இருந்து எம்ஆர்என்ஏ உருவாகுது. இதான் டிஎன்ஏ, இது எம்ஆர்என்ஏ. இதுக்கு பேரு டிரான்ஸ்கிரிப்ஷன். சரியா? இதுக்கு பேரு டிரான்ஸ்கிரிப்ஷன். ஆனா இந்த நொதி இருக்குல்ல, ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் நொதி இருக்குல்ல, ஆர்என்ஏல இருந்து டிஎன்ஏ உருவாக்கும். அதனால இதை வந்து ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் சொல்றோம். இது நீட்ல வந்திருக்கு, அதனால நான் இங்க சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோ. சரிங்களா? ரைட்டு சார். இது வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தான், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோ. இந்தியாவில் எப்போ சார் இந்த எய்ட்ஸ் நோயை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா 1986 சுனிதி சாலமன், செல்லப்பன் நிர்மலா, இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, முதல்ல இந்தியாவில், அதிலும் குறிப்பா சென்னையில இந்த ஹெச்ஐவி வைரஸை கண்டுபிடிச்சாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்தியாவில் எய்ட்ஸை கட்டுப்படுத்துவதற்காக தோற்றுவிக்கப்பட்ட ஒரு அமைப்பு எது அப்படின்னா நேஷனல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன், தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்பு. அந்த ரெட் ரிப்பன் மாதிரி இருக்கும், இந்த விளம்பரம் அதுக்கு முன்னாடி கொடுக்கும்போது இப்படி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதை பார்த்துக்கலாம்ப்பா. அவ்வளவுதான்டா ராஜா. சார் வேற என்ன சார் வைரஸால மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய் அப்படின்னு பாருங்க. பொண்ணுக்கு வீங்கி, ருபோலா வைரஸால, மம்ஸ் ருபோலா வைரஸால ஏற்படக்கூடியது தான் இந்த பொண்ணுக்கு வீங்கி. அதாவது அப்படியே வீங்கிடும், அந்த நம்ம தாடெல்லாம் வீங்கிடும். என்ன பண்ணுவாங்க, நகைய ஒரு சின்ன நூல்ல கட்டி நம்ம கழுத்துல போட்டுருவாங்க, பாத்துக்கிறீங்களா? பொண்ணுக்கு வீங்கி. அதுக்கப்புறம் பெரியம்மை, வேரியோலா வைரஸால ஏற்படக்கூடியது. சரிங்களா? அதுக்கப்புறம் ஹெர்ப்ஸ், அக்கி, அதுக்கு அடுத்தது இன்ஃப்ளூயன்சா. சரிங்களா? இது எல்லாமே வைரஸ்களால நமக்கு ஏற்படக்கூடிய நோய்கள். பார்க்கலாமா? பொண்ணுக்கு வீங்கி, மம்ஸ் இந்த மாதிரி வீங்கிடும், அக்கி இந்த மாதிரி இருக்கும், அண்ட் பெரியம்மை ஸ்மால் பாக்ஸ். சரிங்களா? இது தவிர இன்னொன்னு என்ன இருக்கு, இன்ஃப்ளூயன்சா. சரிங்களா? இன்ஃப்ளூயன்சா வைரஸால மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நோய் தான் இன்ஃப்ளூயன்சா. இந்த மாதிரி என்ன ஆகும், வெறும் ஜுரம், ஒரே சளி, அந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இதெல்லாமே வைரஸ்களால மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள்னு சொல்லலாம். புரிஞ்சுச்சா? எஸ் சார் பிளான்ட்ல என்னென்ன சார் நோய் ஏற்படுகிறது நம்ம இப்பதான் பார்த்தோம். புகையிலையில பல்வண்ண நோய். சரியா? டொபாக்கோ மொசைக் டிசீஸ் பை டொபாக்கோ மொசைக் வைரஸ். சரிங்களா? ரைட். அதுக்கு அடுத்தது பப்பாளியில இலைச்சுருள் நோய். சரியா? லீஃப் கர்ல் ஆஃப் பப்பாயா, லீஃப் கர்ல் பப்பாயா வைரஸ் தான் இந்த நோய் ஏற்படுத்துகிறது. அதுக்கப்புறம் உருளையில இலைச்சுருட்டு நோய். சரியா? லீஃப் கர்ல் இன் பொட்டேட்டோ. இதெல்லாம் பார்த்துக்கோ. இந்த இடத்துல பாருங்க, டொபாக்கோ தாவரத்துல வந்துச்சுன்னா இந்த மாதிரி டிசீஸ் வந்து இந்த மாதிரி மாறும், சிம்டம்ஸ். சரியா? இது பப்பாளியில இலைச்சுருள் நோய். இது வந்து உருளைக்கிழங்குல இலைச்சுருள் நோய். எல்லாத்துக்குமே காரணம் யாரு? தாவரங்கள் தான். அதுக்கப்புறம் தக்காளியில பாத்தீங்கன்னா டொமேட்டோ எல்லோ லீஃப் கர்ல். சரி, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்டா, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோ. சார் தாவரங்களை என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இது ஏற்படுத்துதுன்னா மொசைக், இப்பதான் நம்ம முன்னாடி பார்த்தோம், பல வண்ணங்களை ஏற்படுத்தும்.
இலைகள்லாம் சுருளும், சரிங்களா? அதுக்கப்புறம் மஞ்சள் கலரா மாறும், நரம்புகள்லாம் என்ன ஆகும், மறைஞ்சு போகும், குட்டையா மாறிடும். சரியா? இது எல்லாமே அதனால ஏற்படக்கூடியது தான். சிம்டம்ஸ்னா இதுதான் சிம்டம்ஸ். ரைட் சார். ஒரு சில சமயங்கள்ல வைரஸ்கள் நல்ல வேலை செய்யுது. என்ன அப்படின்னா, கங்கை நீரில் உள்ள தீங்கு தரக்கூடிய பாக்டீரியா பேஜ்கள் அழிக்கின்றன. சரி, கங்கை நீர் புனிதம்னு நம்ம சொல்றோம். ஏன் அப்படின்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய பாக்டீரியோ பேஜ்கள் கங்கையில இருக்கக்கூடிய ஹார்ம்ஃபுல் பாக்டீரியாவை என்ன பண்ணிடுது, கில் பண்ணிடும்னு சொல்றாங்க. சரிங்களா? ரைட்டு. டெங்கு பத்தி நம்ம பின்னாடி தனியாவே பார்க்க போறோம். டெங்கு காய்ச்சல் வைரஸ் அதனால ஏற்படக்கூடியது. இது எதை கொண்டிருக்கும் அப்படின்னா ஆர்என்ஏ வீரியான்ஸ். சரியா? முக்கியமானது ஏடிஸ் எகிப்தி என்ற பெண் கொசுவின் மூலம் இந்த நோயானது பரவும். ஏடிஸ் எகிப்தி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம டெங்கு பத்தியும் பின்னாடி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் வந்து பீரியான். பீரியான்னா என்ன தெரியுமா? ஸ்டூடண்ட்ஸ் இருக்கியா? உண்டாக்கக்கூடிய புரோட்டீன் நோயை பார்ட்டிகல்மா, அவ்வளவுதான்ப்பா. வெரி குட் வெரி குட். நோயை உண்டாக்க வல்ல புரத துகளுக்கு பேர் தான் பீரியான். பார்க்கலாம். நவீன கால மருத்துவத்தில் சில நரம்பியல் சார்ந்த நோய் தொற்றுகள் அசாதாரணமாக மடிந்த புரதத்தை கொண்ட ஒரு காரணியால் பரவுவதாக கண்டறியப்பட்டது. இன் மாடர்ன் மெடிசன் certain infectious neurological diseases were found to be transmitted by an agent consisting of abnormally folded protein. இந்த வார்த்தையை அன்லைன் பண்ணி வச்சுக்கீங்களா சார்? இது பார்க்கிறதுக்கு எப்படி இருந்தது? வைரஸ் மாதிரியே இருந்தது. ஆனா நோய் தொற்றுக்கு காரணம் இங்க புரோட்டீன். சரியா? அதனால இதுக்கு என்ன பேர் வச்சாங்க அப்படின்னா பீரியான்கள். சரிங்களா? these agents were called பீரியான். ஓகே? அல்லது இது வேற மாதிரி எப்படி சொல்லலாம்? பீரியான்கள் என்பவை நோயை உண்டாக்க வல்ல புரதத்துகள். சரிங்களா? ரைட். அதுக்கப்புறம் ஸ்டான்லி ப்ரூஸ்னர் அப்படின்றவர் தான் ஃபர்ஸ்ட் இந்த பீரியான்களை கண்டுபிடிக்கிறாரு. இதுக்காக இவர் என்ன பண்றாங்கன்னா, இவருக்கு 1997 ஒரு நோபல் பிரைஸும் கொடுக்குறாங்க. சரிங்களா? இதை ஞாபகம் வச்சு, ஸ்டான்லி ப்ரூஸ்னர் தான் ஃபர்ஸ்ட் பீரியான்களை கண்டுபிடிச்சவர். ஓகே. அதுக்கு அடுத்தது bovine spongiform encephalopathy. The most notable disease caused by prions are BSE, commonly called mad cow disease in cattle, and its analogous variant Creutzfeldt-Jakob disease in human. சரியா? இது ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. கால்நடைகள்ல மேட் கவ் டிசீஸ் பொதுவாக பித்த நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது எதால ஏற்படுகிறது? பீரியான்களால் ஏற்படுகிறது. சார் அதே மாதிரி மனிதர்கள்லயும் இது நோயை ஏற்படுத்துகிறது. அது என்ன நோய் அப்படின்னா Creutzfeldt-Jakob disease அப்படின்னு சொல்லுவாங்க, CJD. இதுக்கும் காரணம் யாருதான்? பீரியான்கள் தான் இதுக்கும் காரணம். அன்லைன் பண்ணிக்கோ. அதுக்கு அடுத்தது வீராய்ட்ஸ். நீட்ல கொஸ்டின் வரக்கூடிய பகுதி பாருங்க. In 1971 T.O. Dyna discovered new infectious agent that was smaller than viruses and caused photospindle tuber disease. அதாவது T.O. டைனர் அப்படின்றவர் 1971ஆம் ஆண்டு ஒரு புதுசா நோய் தொற்று தன்மை கொண்ட ஒரு காரணியை கண்டுபிடிக்கிறாங்க. அது வைரஸை விட ரொம்ப சின்னதா இருக்கு. அது என்ன நோயை ஏற்படுத்துகிறது அப்படின்னா உருளைக்கிழங்குல கதிர் இழை நோயை ஏற்படுத்துகிறது. சரிங்களா? அப்படின்னு T.O. டைனர் கண்டுபிடிச்சார். சரிங்களா? இது பார்க்கிறதுக்கு எப்படி இருந்துதான் வைரஸை விட ரொம்ப சின்னதா இருக்கு வீராய்டுகள். நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட், நீட் லெவல்ல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இது கட்டுரா ஆர்என்ஏக்களை கொண்டிருக்கும். இட் வாஸ் ஃபவுண்ட் டு பி a ஃப்ரீ ஆர்என்ஏ. ஞாபகம் வச்சுக்கோப்பா, இதுதான் ரொம்ப முக்கியம். கட்டுரா ஆர்என்ஏக்களை இவைகள் கொண்டிருக்கும். ஏன்னா அது கூட புரோட்டீன் இருக்காது. அதான் ரொம்ப முக்கியம்.
இட் லாக்டு த புரோட்டீன் கோட் தட் இஸ் ஃபவுண்ட் இன் வைரஸ். வைரஸ்கள்ல புரத உரைன்னு ஒரு அமைப்பு இருக்கும், அதுக்குள்ள நம்மளுக்கு ஆர்என்ஏ இருக்கும். ஆனா இந்த வீராய்டுகள்ல எப்படி இருக்கும்? ஆர்என்ஏ ஃப்ரீயாவே இருக்கும். இட் மீன்ஸ் அங்க புரோட்டீன் இருக்காது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அதுக்கு அடுத்தது, அதனாலதான் இதுக்கு பேர் வீராய்டுன்னு சொன்னாங்க. இது வந்து குறைந்த மூலக்கூறு எடையை கொண்டது இதுல இருக்கக்கூடிய ஆர்என்ஏ. ஓகே, த ஆர்என்ஏ ஆஃப் த வீராய்டு வாஸ் ஆஃப் லோ மாலிகுலார் வெயிட். குறைந்த மூலக்கூறு எடை கொண்டதுதான் இந்த ஆர்என்ஏ. இதுவும் நீட்ல வரக்கூடிய பகுதி. ஃப்ரீ ஆர்என்ஏ அண்ட் லோ மாலிகுலார் வெயிட், இது 2 பாயிண்ட்டும் வீராய்டுகள் ரொம்ப 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 முக்கியம், இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுல புரத உரை காணப்படுவது கிடையாது. ஓகேவா? புரிஞ்சுச்சா வீராய்டு? எஸ் சார். இது வந்து உருளைக்கிழங்குல வரக்கூடிய அந்த நோய். சரிங்களா? நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது லைக்கன்கள். சரியா? லைக்கன்கள்லாம் என்னன்னு சொன்னீங்க? பாசியும் இணைந்து பாசிகளும் வாழ்க்கை மேற்கொள்ளும். சேர்ந்து வாழக்கூடிய ஒரு கூட்டு உயிரிக்கு பேர் தான் லைக்கன். இந்த மாதிரி தான் இருக்கும்பா லைக்கன்கள். ஓகே, பார்க்கிறதுக்கு ஒரு தாலஸ் மாதிரியான ஒரு அமைப்பை கொண்டதுதான் லைக்கன்கள். அதை பத்தி என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாருங்க. லைக்கன்ஸ் ஆர் சிம்பயாட்டிக் அசோசியேஷன். இட் மீன்ஸ் மியூச்சுவலி யூஸ்ஃபுல் அசோசியேஷன் பிட்வீன் ஆல்கே அண்ட் ஃபங்கை. சார், லைக்கன்கள் என்பது ஒரு கூட்டு உயிரி சார். கூட்டு உயிரினா என்ன? பாசிகள் பூஞ்சைகளுக்கு தேவையான உணவை தயாரிச்சு கொடுக்கும். பூஞ்சைகள் பாசிகளுக்கு தேவையான நீரை உறிஞ்சி கொடுக்கும். ஸோ ரெண்டுமே மியூச்சுவலா அண்டர்ஸ்டாண்டிங்கா வாழக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த லைக்கன்கள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? The algal component is known as phycobiont and fungal component is known as mycobiont. சார், இந்த லைக்கன்கள்ல பாசிகள் இருக்கு இல்லையா, அதை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா பைகோபயாண்ட். பைக்காலஜி நான் முன்னாடியே சொன்னேன். பைகோ அப்படின்னா எதை குறிக்கும் அப்படின்னா ஆல்கேவை குறிக்கும்பா. அப்ப இதான் சார் ஒரு லைக்கன். லைக்கன்ல இங்கெல்லாம் வந்து ஆல்கே இருக்குன்னு வச்சுக்கோ, அதை நம்ம என்ன சொல்றோம்? பைகோபயாண்ட்னு சொல்றோம். சார், இந்த இடத்துல ஃபங்கஸ் இருக்கு, இதை பேர் என்ன சொல்றாங்க? மைக்கோ. மைக்கோனா மைக்காலஜி அப்படின்னு நம்ம படிப்போம்ல இது. அப்ப இந்த ஆல்கே வந்து என்ன பண்ணும்? ஆட்டோட்ரோபிக் இன் நேச்சர். இட் மீன்ஸ் it can perform photosynthesis. With the help of photosynthesis they can prepare its own food. But fungal component is known as mycobiont. It cannot prepare its own food because it is heterotrophic in nature. They lack chlorophyll. அதாவது பூஞ்சைகள்ல வந்து உங்களுக்கு ஒளிச்சேர்க்கை செய்யாது. அதனால இது என்ன பண்ணும்? பிரச்சார்பு தன்மை கொண்டதாகத்தான் இருக்கும்னு சொல்றாங்க. இந்த படத்தை பாருங்க. இது ஒரு லைக்கனுடைய அமைப்பு. இதுல எடுத்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கிரீன் கலர்ல இருக்கிறது பைகோபயாண்ட், பாசி கூறுகள். இது வந்து மைக்கோபயாண்ட், பூஞ்சை கூறுகள். ரைட்டுங்களா? ரைட். அடுத்தது சார், பாசிகள் என்ன வேலைப்படுது? ஆல்கே ப்ரிஃபர் ஃபுட் ஃபார் ஃபங்கை அண்ட் ஃபங்கை ப்ரொவைட் ஷெல்டர் அண்ட் அப்சார்ப் மினரல் நியூட்ரியன்ஸ் அண்ட் வாட்டர் ஃபார் இட்ஸ் பார்ட்னர். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பாசிகள் பூஞ்சைகளுக்கு தேவையான உணவை என்ன பண்ணுது? ஒளிச்சேர்க்கை செஞ்சு தெரிஞ்சு தருது. ஆனா பூஞ்சைகள் நீர் மற்றும் இந்த இடத்துல அன்லைன் பண்ணிக்கோ, மினரல் நியூட்ரியன்ஸ் ரொம்ப முக்கியம். சரியா? வாட்டரையும் வாட்டர் வழியாவே மினரல் நியூட்ரியன்ஸையும் பூஞ்சைகள் எடுத்து யாருக்கு தருது? யாருக்கு கொடுக்குது? பாசிகளுக்கு தருது. பாசிகளுக்கு தரும். பாசிகளுக்கு தரும். ஓகேவா? ரைட். So close is their association that if one saw a lichen in nature, one would never imagine that they have two different organisms. அதாவது யாராவது இந்த லைக்கனை போயிட்டு அருகில போய் பார்த்தீங்கன்னா, அது நேரடியா பார்க்கும்போது இதுக்குள்ள 2 உயிரினம் சேர்ந்து வாழுது அப்படின்னு யாராலையும் நம்ப முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இன்னொரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட், lichens are very good pollution indicators. They do not grow in polluted areas. See, வைரஸ்கள் வந்து மிக சிறந்த மாசு முன்னறிவிப்பான்னு சொல்லுவாங்க. இது மாசுபாடு நிறைந்த பகுதிகளில் லைக்கன்கள் காணப்படாது. ஃபார் எக்ஸாம்பிள், டெல்லியில லைக்கன்கள் இருக்குமா? இருக்காது சார். இருக்காது. ஏன்?
அங்க பொல்யூஷன் அதிகமா பொல்யூஷன் அது சென்னையில இருக்குமா? இருக்காது சார். ஆனா ஒரு காட்டு பகுதிக்கு உள்ள போய் பாருங்க, அந்த இடத்துல கண்டிப்பா லைக்கன்கள் வளரும். சரிங்களா? இந்த படத்தை பாருங்க. இது வந்து ஆல்கல் லேயர், பாசிகள் இருக்கக்கூடிய பகுதி. இந்த இடத்துல பூஞ்சைகள் இருக்கும். இப்படி தாண்டா லைக்கன்கள் இருக்கும். ஓகேவா? எஸ் சார். புரிஞ்சிச்சா? இவ்வளவுதான் என்சிஆர்டி பாயிண்ட். இது தவிர வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்துன்னா அதை ஓரளா பார்த்துக்குங்க. ஓகே, இதை தாண்டி பெருசா வராது. ஏதாவது வருதுன்னா நாங்க டிஸ்கஸ் பண்ற பாயிண்ட்ஸ்லயே உங்களுக்கு அது கவர் ஆயிடும். ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா? சார் இந்த சொல்லுப்பா. சார் இந்த வீரியாயில வைரஸ்கள்ல காணப்படுவதை போல இதுல புரத உரை காணப்படுவதில்லைன்னு கொடுத்துருக்காங்க சார். வைரஸ்கள்ல புரத உரை காணப்படுதுல சார்? வைரஸ்ல கண்டிப்பா புரோட்டீன் இருக்கே. அந்த ஆர்என்ஏ கூட மிங்கிள் ஆயிருக்கும். புக்ல அப்படி கொடுத்துருக்காங்களே சார்? புக்ல என்ன கொடுத்துருக்கேன்பா? வைரஸ்களில் காணப்படுவதை போல இதுல புரத உரை காணப்படுவதில்லைன்னு கொடுத்துருக்காங்க. வீராய்டுகள்ல புரோட்டீன் இருக்காது தானே? எஸ், கரெக்ட் தான். உனக்கு புரியுது? அதாவதுப்பா, வைரஸ்கள்ல புரத உரை இருக்கு, வைரஸ்கள்ல புரோட்டீன் இருக்குல்ல. ஆமா சார், ஆனா அது புக்ல வைரஸ்கள்ல காணப்படுவதை போல இதுல புரத உரை காணப்படுவதில்லைன்னு கொடுத்துருக்காங்க. அப்படி அந்த இடத்த அப்ப மாத்திக்கிறா ராஜா. நீ என் புக்ல கொடுத்துக்கிறனா தமிழ்ல? ஆமா, வைரஸ்களில் காணப்படுகிறது, வீராய்டுகள்ல என்ன இருக்காது, காணப்படாதுன்னு மாத்திக்கோ. அது எப்படி எழுதுறது? நான் அந்த புக்கு கையில வச்சில்ல, ஒரே நிமிஷம். நான் இந்த பாயிண்ட்ஸ் நான் திருப்பி சொல்றேன் உங்களுக்கு. வீராய்டுகள் தானே ராஜா கேக்குறீங்க? எஸ் சார். அதாவது இட் லாக்டு த புரோட்டீன் கோட் தட் இஸ் ஃபவுண்ட் இன் வைரஸ். வைரஸ்களில் காணப்படுவது போன்ற புரத உரை, இப்படி எழுதிக்கோ, புரோட்டீன் கோட். வைரஸ்களில் காணப்படுவதை போன்ற புரத உரை வீராய்டுகளில் காணப்படுவது இல்லை. இப்படி மாத்திக்கோ. வைரஸ்களில் காணப்படுவது போன்ற புரத உரை வீராய்டுகளில் காணப்படுவது இல்லை. ஓகேவா? எஸ் சார். அதுதான்டா ராஜா. வேற ஏதாவது டவுட் இருக்கா? சப்போஸ் நம்ம புக்ல ஏதாவது பாயிண்ட் டிரான்ஸ்லேஷன்ல ஏதாவது ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குடா ராஜா, நீங்க சொன்னீங்கன்னா நான் அதை பார்த்து சொல்லிட்டு நீங்க மாத்திக்கங்க. சரிங்களா? சார். ஓகேப்பா, இதோட நமக்கு பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன் முடியுது. சரிங்களா? ஒரே நிமிஷம்.